அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபுக்கு அதை ஏற்றுக்கொண்டு அந்த சாமிகளுடைய வீட்டில் சென்று பெரிய புத்து சாமிகளுக்கும் சிறிய சாமிகளுக்கும் தலை வணக்கம் செய்து அந்த புத்துக்களை சிறிது காலம் வணங்கிக் கொண்டிருந்தார். தமூது கூட்டத்தாரும் அல்லாஹு தாலாவை வணங்காமல் அந்த சாமியை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு அதிகமான அருட்கொடையை மிகுதமாக்கி வைத்து அவர்களின் ஆபத்தையும் தட்டிக் கொண்டிருந்தான். நடுவயதுக்காரர்கள் அனைவருக்கும் முதியவர்கள் ஆகும் வரை பாதுகாப்பு கொடுத்தான். சிறு பிள்ளைகளும் பெரியவர்களும் அந்த சாமியையே வணங்கிக் கொண்டிருந்தார்கள். நாளுக்கு நாள் அவர்களுடைய வழிகேடு மிகவும் அதிகமானது. அல்லாஹு தாலா அவர்களுக்கு பூமியில் வேளாண்மையை அதிகம் ஆக்கி வைத்தான். அவர்களுக்கு கூட்டத்தையும் பணத்தையும் விகிதம் ஆக்கி வைத்தான். அவர்களுடைய விலங்குகள் வருஷத்திற்கு 2 குட்டிகளை போடும். அவர்களின் மரங்கள் எல்லாம் வருஷத்துக்கு 2 காய்ப்புகள் காய்க்கும். அப்படி ஒரு அருட்கொடையை அவர்களுக்காக பறக்கத்தாக்கி வைத்தான். ஆனால் அவர்கள் அவற்றையெல்லாம் தங்களுடைய சாமியினால்தான் வந்தது என்றே நம்பினார்கள். காபுக்கு என்பவர் ஒரு நாள் தனது சாமிகளின் வீட்டில் இருந்தபோது அவர் முதுகில் ஷாலே அலைஹிஸ்லாம் பிறக்கின்ற சக்தி உதயமானது. அந்த சக்திக்கு ஒளி உண்டாகி அவருடைய நெற்றியில் அது மின்னியது. அவர் தூங்கிக் கொண்டு பிறகு விழித்த பொழுது ஆகாய மார்க்கமாக சத்தம் கேட்டார். அது தன்னுடைய கூட்டத்தார்கள் மாறு செய்வதற்காக அவர்களுக்கு கேடு உண்டாகிறது. இவராகிறவர் காபுக்குடைய மகன் ஷாலிஹாயிருப்பார். இவரைக் கொண்டு கூட்டங்களை அல்லாஹு தாலா திருத்தம் ஆக்கி வைப்பான் என்றும் சப்தம் கேட்டது. அப்போது காபுக்கு பதறி எழுந்து பெரியசாமியின் இடத்தில் சென்றார். பெரியசாமி முகம் குப்புற கீழே விழுந்து உடைந்து நொறுங்கி கிடந்தது. மேலும் காபுக்கே உன் போல் உத்தமர் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டாம் என்றது. உன் முகத்துடைய ஒளிவு இந்த உலகம் எங்கும் மின்னுகிறதே என்றும் சொல்லியது. அப்போது காபுக்கு உடல் மிகவும் நடுக்கம் உண்டாகியது. இந்த செய்தியை ராஜா கேள்விப்பட்டு தன்னுடன் இருப்பவர்களை என்ன நடந்தது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் காபுக்கு நம்முடைய சாமிகளுக்கு ஊழியம் செய்வதற்கு லாயக்கு இல்லை. அவருடைய கெட்ட செயலினால் இந்த காரியம் உண்டானது. அவரை கொல்லுவதற்கு உத்தரவு கொடுத்தால் போதும், நாங்கள் கொன்று போடுகிறோம் என்றார்கள். ராஜா உத்தரவு கொடுத்தான். பிறகு அவரை கொல்வதற்காக போனார்கள். அல்லாஹு தாலா அவர்கள் பார்வையை குருடாக்கி போட்டான். அவர்கள் கையும் ஊனமானது. பிறகு இரவான போது அல்லாஹு தாலா ஒரு மலக்கை அனுப்பி வைத்து காபுக்கை சுமந்து கொண்டு போய் அந்த ஊருக்கு வெகு தூரத்தில் விடச் சொன்னான். மலக்குகள் சுமந்து கொண்டு போய் மரங்களும் பழங்களும் மிகுதியாக இருக்கின்ற ஒரு ஓடக்கரையில் விட்டார்கள். காபு என்பவர் அந்த இடம் என்ன இடம், எந்த ஓடக்கரை அது என்று அறியாதபடி இருந்தார்.